தமிழ்நாட்டில் காவல்துறையிடமிருந்து தப்ப முயலும் குற்றவாளிகள் சுடப்படுவதும் கை கால்கள் உடைவதும் வழக்கமான ஒன்றாக மாறி வருவதாக உயர்நீதிமன்றம் கூறிய மறுநாளே 2 குற்றவாளிகளுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் திமுக பிரமுகர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் 2 பேருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. திமுக பிரமுகர் மாசி பெரியண்ணா கொலை செய்யப்பட்ட வழக்கில் மதுமோகன், சரவணன் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்களை பறிமுதல் செய்ய அழைத்துச் சென்றபோது காவல்துறையினரிடமிருந்து தப்ப முயன்றதில் தவறி விழுந்த மதுமோகனுக்கு கையிலும் சரவணனுக்கு காலிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. மற்றொரு வழக்கொன்றில் கருத்து தெரிவித்துள்ள உயர்நீதிமன்ற மதுரை கிளை, காவல்துறையினர் விசாரணையின் போது குற்றவாளிகள் தப்ப முயல்வதும் அப்போது தவறி கீழே விழுந்ததில் கை கால்கள் முறிவதும் வழக்கமான ஒன்றாக மாறியுள்ளது என சாடியிருந்தது. 2010ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட என்கவுண்டரில் முருகன் கொல்லப்பட்டது தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி அவரது தாயார் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி, காவல்துறையினரை தாக்கி தப்ப முயன்ற குற்றவாளிகள் மீது என்கவுண்டர் நடத்தப்படுவது அதிகரித்திருக்கிறது, இதுகுறித்து விரிவான விசாரணை தேவை என்றும் தெரிவித்திருந்தார். என்கவுண்டர் மரணங்கள் அடிப்படையிலேயே தவறு, என்கவுண்டர் என்பது பிற்போக்கான சிந்தனை என்பதை உணர வேண்டும், சட்டப்படியே வழக்கின் தொடக்கமும் முடிவும் இருக்க வேண்டும் என்றும் நீதிபதி அறிவுறுத்தியிருந்தார். இதுபோன்ற நிகழ்வுகள் நீதியின் மீதான நம்பிக்கையை குறைப்பதோடு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தை நினைவுபடுத்துவதாக நீதிபதி பரத சக்கரவர்த்தி கருத்து தெரிவித்திருந்தார். அண்மை காலமாக தமிழகத்தில் என்கவுண்டர்கள் அதிகரித்துள்ள நிலையில் நீதிபதியின் இந்த கருத்து முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஆனால் மறுநாளே திண்டுக்கல்லில் 2 குற்றவாளிகள் தப்ப முயன்றபோது தவறி விழுந்ததில் கை கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் சகாய பிரதீபா மற்றும் காளிராஜன்.